அப்பாங்க அப்பா வயலுக்கு போயிட்டாங்க. வந்த உடனே நாளைக்கு செவ்வாய் திருவிழா கூட்ட சீட்டு போடுறாங்களான்னு சொல்லிடுறியா? நான் சொல்லிடுறேன். மாதே போய் வாரே வன வேட்டைக்கு மாதே போய் வாரே மாதே போய் வாரே வன வேட்டைக்கு மாதே போய் வாரே எதிர் வந்து. ஹலோ. மாமா அம்மா சென்னையில இருந்து தூண்டாமணி மாமா பேசுறாங்க. லீவு விட்டாச்சு, நம்ம ஊர்ல திருவிழாவும் போட்டாச்சு. ஊரை விட்டு வெளில வரக்கூடாதுல்ல, அதனால நீங்க வாங்க மாமா. வரும்போது பூஜாவையும் கூட்டிட்டு வாங்க. சாமியார் மன்னாடா ஒப்புறானே எங்க எப்படி கேவல பேசுறீங்க? இங்க மட்டும் தெளிவா போட்டுருங்க. ஒரு மாசம் சாப்பாடு பிரச்சனை இல்லை. அதான் அதுல கடுகும் கடலையும் போட வேண்டாம். கூட்டாச்சு ஊர்ல திருவிழா கூட்டியாச்சு. அதனால ஒரு மத்திக்கு யாரும் கடுகு போட்டு குழம்பு தாளிச்சு வைக்க மாட்டாங்க. அதனால அது ரெண்டையும் எடுத்து போறீங்க. அப்படி என்ன பெரிய ஊரு பெரிய திருவிழா எல்லாரும் ஓவரா பில்டப் கொடுக்குறீங்க? எதுக்கு எல்லாரும் 10 நாள் பந்தோபஸ்து போனா? சார் நீங்க புதுசுனாலும் உங்களுக்கு தெரியல, சிங்கம்படாரியில 2250 குடும்பம் இருக்கு. இதுல 1550 குடும்பம் தேவர் சமுதாயம், அதாவது மறவங்க. அதுலயும் நாங்க உப்பு கொடுத்த மறவின்னு சொல்லிக்குவாங்க. இதுக்குள்ள 11 வம்சம் இருக்கு. இந்த 11 வம்சத்துல இருந்தும் வயசுக்கு வராத 11 பொம்பளை பிள்ளைகளை செலக்ட் பண்ணி கோவில் வீடு செவ்வாய் வீட்டுல கூட்டியாந்து விட்டுருவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலத்துல சாமி ஊரை சுத்தி பலம் வரும். சாமி தூக்குறதுக்கு முன்னால ஒவ்வொரு வம்சத்தையும் கூப்பிட்டு மரியாதை கொடுப்பாங்க. அந்த வம்சத்துல பெரியாள் யாரோ அவரு வாங்கிக்குவார். பரிவட்டம் கட்டுறது உனக்கானக்காங்கிற சண்டையெல்லாம் இங்கே கிடையாது சார். பங்காளிகளுக்குள்ள என்ன சண்டை சாடிக்கு இருந்தாலும் இந்த மரியாதை வாங்கும்போது ஒத்துமையா கூட்டமா வருவாங்க. உலகத்துல எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் சரி இந்த திருவிழாவுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. ஏன்னா உங்க வம்ச பங்காளி படபல அதிகமா, எங்க வம்ச பங்காளி படபல அதிகமானு காமிச்சுக்குவாங்க. ஒவ்வொரு வம்சத்திலையும் 50 குடும்பத்திலிருந்து 120 குடும்பம் வரைக்கும் இருக்கும். இந்த திருவிழா 10 நாள் நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வம்சத்தோட மண்டபப்படி தினமும் கரகாட்டம், படம், பாட்டு, கச்சேரி, வில்லு பாட்டு, வள்ளி திருமணம் வச்சு கலக்குவாங்க. யானையை குட்டிய 500 பிரயார், யானையை குட்டிய 500 பிரயார். மன்னாதி மன்னதி மானமுள்ள மரவர் சொன்னாரே அப்போதே சங்ககால புலவர். குட்டி வாராக கோயில் பால வாங்கத்தா கும்மி கொட்டும் குமரிங்க குலவ சத்தம் உண்டத்தா ஊரெல்லாம் உற்சாகம். யுத்தம் புரிஞ்ச வீரறிவரு நாக்க முக்க அறிஞ்ச வீரறிவரு உன்னை தேவன் பாடிய விபூசமான போட்டி சொல்லும் இவரு வீச்சருவான பாண்டி சிங்கம் தான். நண்டன் கோப்பன், நண்டன் கோப்பன் வெளுக்காத சாயந்தா விவசாய
நியாயம்தான் கனவாண்ட நாடெல்லாம் காத்தோடுதான் போயாச்சி குழப்பு போனாத்தோடுதான் மன்னாரி மன்னரே மன உள்ள மனவரே சொன்னாரு அப்போதே சங்ககால புலவரே சங்ககால புலவரே உண்மை மாற்றையர் பார்த்தா நல்ல மரப மனசுங்க பாடிடும் வீட்டார் அழைச்சரும் வந்து ஒன்னும் பெருந்தில ஆனந்தம் தேடிடும் சாவனும் ஈவனுக்கு தான் சாதிசனம் வந்து போய்தான் வைப்பாரு மணிகட்டி பல்லவராயர் தான் கைகளை நீட்டி பெண்ணை அடிக்கும் பழக்கத்தை நிறுத்திடும் முறைதான் பெண்ணுக்கு செய்ய சொத்து மொத்தமும் வில வச்சு வித்திடும் மாநாட்டு புறையர் மன்னாதி மன்னரே மானமுள்ள மரவரு சொன்னாரு அப்போதே சங்ககால புலவரு உங்கள் முடி வராக கோயில் மாலை வாங்கத்தான் கும்பி கொட்டு குமருக குணவசத்தை ஓங்கத்தான் குடிகளை காக்கும் தெய்வம் பழக்க பார்த்து தான் ஒரு இருக்கும் எப்பாடு பட்டாலும் பிற்பாடு வராதவர் எப்பாடு பட்டாலும் பிற்பாடு வராதவர் எப்பாடு பட்டாலும் பிற்பாடு வராதவர் ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை தான் ரொம்ப விசேஷம். அன்னைக்கு தான் கிடா வெட்டி பொங்க வைப்பாங்க. அந்த வெட்டுற கிடாய ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுலயும் போட்டி உன் கிடாய் பெருசா ஏன் கிடாய் பெருசான்னு பொங்க வச்சு கிடாய வெட்டும் போது ஒவ்வொருத்தரும் உசுர கையில பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா கிடாய் தலையில மஞ்சள் தண்ணியை ஊத்தின உடனே கிடாய் உடம்பு ஒரு குலுக்கி தலையாட்டி புள்ளி கொடுக்கணும். அப்படி குடுக்கலைன்னா அவன் குடும்பத்துல ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு ஐதீகம். அன்னைக்கு ராத்திரி ஒவ்வொரு வம்சமும் ஓட்டு நீனா நானான்னு வெடி வாங்கி பாருங்க. பார்க்க அப்படி இருக்கும்.
இந்த கதையெல்லாம் நமக்கு எதுக்கு? நமக்கு என்னங்க வேலை? அதத்தான் சார் சொல்ல போறேன். கிராமத்துல ஒருத்தன் வாழ்ந்த வாழ்க்கை அவன் வீட்டு கல்யாண காட்சியிலையும் அவன் சாவுலும் தான் சார் தெரியும். இந்த ஊருக்குள்ள ஒருத்தனுக்குள்ள ஒருத்தன் சண்டை வந்து பிரச்சனை பெருசாயிருச்சுன்னா அவன் சாவு நிம்மதியா இருக்கா சார். அவனை பழுதிக்க திருவிழாவை தான் சார் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த திருவிழா நேரத்துல யாராவது செத்து போயிட்டா அவன் சாவுக்கு தப்பு கட்டக்கூடாது, மாலை போடக்கூடாது, பாட கட்டக்கூடாது, யாரும் சத்தம் போட்டு அழுக கூட கூடாது. பங்காளிகளா சேர்ந்து கட்டில ஒதுக்கி போட்டு அநாத பணம் போல கொண்டு போய் எரிச்சு போடுவாங்க. அந்த வருஷம் அந்த வம்சத்துக்கே மரியாதை கிடையாது. கோவில் தெருவில் மோது கட்டி இழுத்துட்டு திருவிழாவை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. ராத்திரி திருவிழா கூட்டத்துல யாரு கொண்டாங்க எப்படி கொண்டாங்கன்னு தெரியாது. ஆனா கொன்னவன் பட்டச்சாராயும் பன்னிக்கரையும் தின்னுபிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. இதுக்கு பேரு கருவருக்கும் பண்ணிப்பாங்க. கத்தி குத்து கிடையாது, கத்தால குத்து தான். கத்தியால குத்துனா கூட தப்பிச்சுக்குவாங்கன்னு கத்தாலையால குத்துவாங்க. சாறு விஷம் திண்டு செத்து போட்டுன்னு. இப்படி ஒவ்வொரு வருஷமும் 2-3 கொலை விழுந்துருது. போன வருஷம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் போட்டாங்க. ஏன்? சிங்கம்புடாரில ஒரண்டே காட்டிருக்காரு. எல்லாம் ரத்தம் இலவட்டம் ஆறாட்டம் தானே. எதே வேன் கண்டுபிடிச்சு உள்ளதுக்கு போட்டா எல்லாம் சரியாயிரும். இல்ல சார், 30-35 வயசு கீழே உள்ளவங்க யாரும் சண்டை சாடிக்கு போறது இல்ல. 40 வயசுக்கு மேல உள்ளவங்க தான். ஏன்? அதான் சார் தெரியல. இதெல்லாம் கால கொடுவனடா. அந்த காலத்துல சண்டை சச்சரவு அதிகமா இருந்ததாலதான் எல்லாரும் ஒண்ணு மண்ணா சேர்ந்து சண்டையை மறந்து அமைதியா சந்தோஷமா கூடி கொண்டாடுறதுக்கு தான் திருவிழாவே கண்டுபிடிச்சாங்க. இவங்க என்னடானா ஈத்திரப்பேலு. சார், புலிவதனத்துல திருவிழா சீட்டு போட்டாங்க. அவங்களும் போட்டாங்களா? கிழிஞ்சது நரியங்காடு போலீஸ் ஸ்டேஷன். அவங்களும் தேவைங்கதான். கொண்டையங்கோட்டை மரவன்னு சொல்லுவாங்க. அங்கேயும் இதே போட்டுதான். போன வருஷம் அந்த ஊர் தலைவரையா போட்டுட்டாங்க. அப்புறம் அந்த ஊருக்குள்ள போய் நம்ம தான் நாங்க போலீஸ்னு சொல்லணும். அவங்க மதிக்கவே மாட்டாங்க. என்ன பிரச்சனாலும் நம்ம கிட்ட சொல்லவும் மாட்டாங்க. இந்த வருஷம் எவன் சாக போறான்னு தெரியலையே சார். எப்பாடு வட்டாலும் பிற்பாடு ஓடாதவன் அஞ்சுண்டாமா போசி. காத்து கோயில காப்பு கட்டியாச்சு. காப்பு இருக்கிறதுக்குள்ள அன்பரசு கருவா எடுத்துரு. அதுக்காக தானே எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தான். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சரி, யாராவது ஒருத்தர் வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? என் பேர் அன்பரசு. எம்எஸ்சி படிச்சிருக்கேன். விவசாயம் பாக்குறேன். எங்க அம்மா டீச்சர். இந்த பொன்னரசி +2 முடிச்சிருக்கு. 980 மார்க். அவங்க வீட்டுல படிக்க வைக்க வசதி இல்லாதனால இப்பவே வேலைக்கு போக சொல்றாங்க. இந்த பொண்ணு மாதிரி எங்க ஊர்ல 5 பேர் நல்ல மார்க் எடுத்துட்டு படிக்க முடியாம இருக்காங்க. எல்லாரும் இப்ப வேலைக்கு போறாங்க. வருஷம் அதுல ஒரு மாணவனை நானும் எங்க அம்மாவும் தத்தெடுத்து படிக்க வைக்கிறோம். எங்க வசதிக்கு முடிஞ்சது இவ்வளவு. உங்களால முடிஞ்சா அதுல யாராவது ஒருத்தரை தத்தெடுத்து படிக்க வச்சீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க ஓகே சொன்னீங்கன்னா உங்க பேரை சொல்லி ஒரு 4 பேர்கிட்ட உதவி கேட்போம். நான் எவ்வளவு முதல் அமௌண்ட் கொடுக்கணும்?